வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் சம் 3.25. இது இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு உண்டான கொஸ்டின்மா. ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு பாருங்கம்மா, மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் கீழ்காண்மரம் கொடுக்கப்பட்டுள்ளன எனில் அவற்றுக்கு தகுந்த இருபடி சமன்பாடுகளை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்கோமா. மொத்தம் 3 டிவிஷன் கொடுத்துருக்கு, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. இப்போ என்ன ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம்மா. 9, 14 என்ன சொல்லியிருக்கோம், மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன். அப்போ 9 என்னது, மூலங்களின் கூடுதல். 14 என்னது, மூலங்களின் பெருக்கல் பலன். இப்போ நமக்கு ஃபார்முலா இருக்குல்ல, ஃபார்முலா என்ன ஃபார்முலான்னு பாருமா. ஃபார்முலா என்னென்னா, ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், அதில் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்று மூலங்களின் கூடுதல் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எனது மூலங்களின் கூடுதல் என்னது 9x, மூலங்களின் பெருக்கல் பலன் ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். இந்த 9 14 என்ன செய்கிறோம், இதில் போடுறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், மூலங்களின் கூடுதல் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன். இதுதான் ஃபார்முலா. ஓகேவா. செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் என்னது, மைனஸ் 7/2 மைனஸ் 7/2 5/2. 7/2 என்னது, மூலங்களின் கூடுதல். மூலங்களின் கூடுதல். 5/2 என்னது, மூலங்களின் பெருக்கல் பலன். ஃபார்முலா என்னது, ஃபார்முலா என்னது சொல்லுங்கள். ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், மூலங்களின் கூடுதல் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் என்னதுமா, மைனஸ் 7/2 மைனஸ் 7/2, மூலங்களின் பெருக்கல் பலன் என்னது 5/2 ஈக்குவல் டு 0. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் minus of minus, that is plus 7/2 plus 5/2 equal to 0. இப்போ இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே நம்ம 2 போடுவோமா. 1 2ஓட மீ போமா, அது என்னது 2. ஓகேம்மா. அப்போது நம்ம என்ன செய்கிறோம் பாருங்கள். இப்போ 1 2 இதனோட மீ போகும்போது 2 அது. அப்போ இங்கே என்ன வருது, x2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே பாருங்கள், இது 7x வந்தது, எக்ஸ் போடலை. 7x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. யாராவது சொன்னீங்களா, பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், மூலங்களின் கூடுதல் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன். மூலங்களின் கூடுதல் என்னது மைனஸ் 7/2. இந்த மைனஸ் 7/2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இதில் எக்ஸ்னு ஒன்று எக்ஸ். ஓகேம்மா. ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் என்னது 5/2. ஸோ தட் இஸ் 5/2. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ், தட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ், தட் இஸ் ப்ளஸ் 7/2x ப்ளஸ் 5/2. இதனுடைய மீப்போமா 2. இப்போ 2 போடுங்க. அப்புறம் இங்கே 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. கிராஸ் மல்டிப்ளிகேஷன், தட் இஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஓகேம்மா. செகண்ட் சம். தேர்டு சம் என்னது, தேர்டு சம் மைனஸ் 3/5 மைனஸ் 1/2. ஓகேவாம்மா. மைனஸ் 3/5 மைனஸ் 3/5 மைனஸ் 3/5 என்னது, மூலங்களின் கூடுதல். ஓகேவாம்மா. மைனஸ் 1/2 என்னது, மூலங்களின் பெருக்கல் பலன். ஓகேம்மா. ஃபார்முலா என்னது நமக்கு,
நமக்கு கொடுக்கப்பட்ட ஃபார்முலா எனது டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது அவ்வளோதான். எனது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மூலங்களின் கூடுதல் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. ஓகேம்மா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மூலங்களின் கூடுதல் எனது மைனஸ் 3/5 மூலங்களின் பெருக்கல் பலன் எனது மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் தட் இஸ் ப்ளஸ் 3/5x மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0. ஓகேம்மா. இந்த எக்ஸ்க்கு கீழே 1 இருக்குது. ஓகேவாம்மா. ஸோ இதனுடைய மீப்போமா என்னது? இதனுடைய மீப்போமா என்னது? என்னென்ன நம்பர்ஸ்க்கு? 1 2 5. ஸோ தட் இஸ் 10. ஓகேம்மா. எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் தானே இருக்குது. 1 2 5 எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ 1 ஸ்டார் 2 ஸ்டார் 5 ஈக்குவல் டு 10. மீப்போமா வந்து 10 தான். அப்போ இங்கே 10 போடுங்க. 10 போட்டுட்டு 1 வந்து 10ல் எத்தனை 10 டைம்ஸ் 10x ஸ்கொயர். 5ங்கிறது 10ல் 2 டைம்ஸ் இருக்குது. 2 ஸ்டார் 5 ஈக்குவல் டு 10. அப்போ 2 இருக்குல்ல, அந்த 2 கொண்டு இங்கே பாருங்கள். 2 × 3 தட் இஸ் 6x மைனஸ் 2 வந்து 10ல் 5 டைம்ஸ் இருக்குது. ஸோ அகெயின் இது மேலே என்ன சொல்லுவாங்க? தட் இஸ் 5 ஈக்குவல் டு 0. ஓகேம்மா. 10x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 5. 10 வந்து இங்கே க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் இல்லையா? 10 ஸ்டார் 0 தட் இஸ் 0. ஓகேம்மா. இதுதான் ஆன்சர். ஓகேம்மா. நீங்கள் வந்து என்ன செய்யணும், இந்த ப்ராப்ளத்தில் இதை மட்டும் கரெக்டாக படிச்சுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மூலங்களின் கூடுதல் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன். இதுதான் என்னது ஃபார்முலாவை நல்லா தரோவாக படிச்சுக்கணும். படிச்சுக்கிட்டு டைரெக்டாக என்னது இங்கே என்ன கொடுத்துருக்கு? மூலங்களின் கூடுதல். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து மூலங்களின் கூடுதல் பெருக்கல் பலன். அப்போ 14 செகண்டு தான் பெருக்கல் பலன். மாற்றி போட்டுறாதீங்கம்மா. இது 9 தான் மூலங்களின் கூடுதல். இது வந்து பெருக்கல் பலன். இந்த சென்டென்ஸை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். மூலங்களின் கூடுதல் ஃபஸ்ட்டு இது வந்து கூடுதல், அதுக்கப்புறம் பெருக்கல் பலன் 14. அப்போ என்ன செய்யணும்? இந்த ஃபார்முலாக்குள்ளே போட்டுறணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மூலங்களின் கூடுதல் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி லைட்டாக ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? மீப்போமா வந்து கண்டுபிடிக்கும். மீப்போமா கண்டுபிடிச்சி என்ன செய்கிறோம்? நம்ம ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொண்டு வரோம். ஓகேம்மா. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணுமா? ஓகேம்மா. உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வேணும்னு நீங்கள் சொல்லுங்கம்மா. உடனே நான் என்ன செய்கிறேன், வித்தின் 24 மணி நேரத்துக்குள்ள என்ன செய்வேன், எல்லா மேக்ஸையும் உங்களுக்கு அப்லோடு பண்ணி விட்டுருவோம். ஓகேவாம்மா. உங்களுக்கு தேவைப்பட்ட லைவ் டியூஷன் சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்கம்மா. ஈவினிங் 7 to 9 லைவாக டியூஷன் எடுக்க. ஓகேவா? இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். மேக்ஸால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்களா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் என்ன செய்யுங்க, இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.